கத்தோலிக்க பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல கிறிஸ்து நாமத்தினால் எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியத்துக்குள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 59 வாசிக்கிறோமா, இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள், கர்த்தாவே என் இடத்தில் நேருதலும் பாவமும் இல்லாதிருந்தோம், பலவான்கள் எனக்கு விரோதமே கூட்டம் கொடுக்கிறார்கள். தானியேலுடைய உயிருக்கு மறைஞ்சிருந்தாங்களா, அதான் பிராணனுக்கு பதில் இருக்கிறார்கள். அவருடைய உயிரை எடுப்பதற்காக மறைஞ்சிருந்து அவர் கொள்ள பார்க்கிறாங்களாம். அவர்கிட்ட யாருகிட்ட, தாவீது கிட்ட மீறுதலும் பாவமே இல்லையா, ஆனா விரோதமா கூட்டம் போடுறாங்க. இன்னைக்கு கூட நம்ம நினைப்போம், நம்ம ஒரு பாவம் செய்யல, அது நமக்கு விரோதமா ஒரு கூட்ட ஜனம் இருக்கும். என்ன காரணம்? இது பொறாமையினால வருகிற காரியம். நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க இல்லையா, செழித்து இருக்கிறீங்களா, இதை மற்றவங்களால பார்க்க முடியாது. அப்படி ஒரு எரிச்சல், பொறாமை இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென். இப்படிப்பட்ட கண்களுக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் உங்களை என்னை தப்புவிக்க அவரால் முடியும் பாருங்க. வேதம் சொல்லுகிறது 5வது வசனம், சேனைகளின் தேவனா கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளை விசாரிக்க விழித்து எழும்பும். ஆமென். இவ்வளவுதாங்க. கர்த்தர் விசாரிப்பாருங்க. நம்ம யாருக்கும் ஒன்றும் செய்யாம இருந்தும், நம்ம உண்மையா இருந்து, நம் பேர்ல ஒருத்தவங்க பற்கடிக்கிறாங்க, நம்ம ஒருத்தவங்க துரோகமா பார்க்கிறாங்க, வீண் பழி சுமத்துறாங்க, உங்களை வஞ்சகமா உங்களை கொண்டு போட தேடுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். நீங்க அவங்க கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க அவங்களோட பேச வேண்டாம், நீங்க அவங்களுக்கு போய் நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் நல்லாதான் இருக்கேன், நான் உண்மையாதான் இருக்கிறேன், ஆனா இவர்களும் இப்படி இருக்காங்க. அது மனைவியா கூட இருக்கலாம், அது ஒருவேளை கணவனா கூட இருக்கலாம், மாமியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உறவுக்காரங்க யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு விரோதமா எழுதி நிற்கிறாங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அப்பா நீங்க விசாரிங்கன்னு சொல்லுங்க. அவர் அழகாய் விசாரிக்கிறது. நாம அதுல இந்த நாள்ல இப்படி உயிரை வாங்குறதுக்கு கூட மறைஞ்சிருந்து பதிவு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்களை விசாரிக்க ஆண்டவரால் முடியும். நானே உங்களை விசாரித்தது உங்களை விசாரிப்பார். ஒரு பாவம் இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம், அதுக்காக போய் விசாரிக்கிறது உங்களோடு இருக்கிறார். ஆமென். அதனால அவரை விழித்துக் கொள்ளுங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, விழித்து விசாரிப்பார், நிச்சயமா பதில் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசி இருக்கிறேன், நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அன்றுவரே, எங்களுக்கு இப்படியா பதிவு இருக்கிறாங்க, அன்றுவரே எங்களை உயிரை வாங்க தேடுறாங்க, எங்களுக்கு துரோகம் பண்றாங்க, ஆனா இதெல்லாம் நீங்க விசாரிக்கணும். விசாரித்து நம்ம இடத்துல, அப்பா இது என் பிள்ளை, எனக்கு அடையாளத்தை நீங்க காமிக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வாதம் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்றும் தேவன் நமக்கு இருக்கின்ற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் சில நுகங்கள் நீக்கப்படாமலும் முடிக்கப்படாமலும் இருப்பதன் நிமித்தமாய் அநேக நாட்களாய் அவைகளிலிருந்து விடுதலையாக முடியாமல் சுமக்க முடியாதவர்களாய் சோர்வுற்று காணப்படுகிறவர்களே, கர்த்தரின் கரம் இன்றைக்கு முகங்களை முறிக்கும்படியாக, தம் ஜனங்களின் நிந்தைகளை நீக்கி போடும்படியாக கடந்து வருகிறது. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் நிந்தைகளை நீக்கி மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலின் ஒளியானவர், பட்சிக்கிற அக்னியானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் இடுக்கலிலிருந்தும் இஸ்ரவேலரை விடுவித்து எகிப்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தார் என்று வாசித்து வருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற கட்டிருக்க முடியாத கட்டுகளில் இருந்தும் ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாய் இருக்கின்ற எரிகோ மதில்களையும்
சமாதானத்தை குலைத்து போடுகின்ற நுகங்களிலிருந்து, சுமக்க முடியாத இருதயத்தின் பாரமான சுமைகளிலிருந்தும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கின்றார், மீட்டெடுக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் தோல்வி நின்ற சுமையும் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற நுகங்களை முறித்து போடுவார், விடுதலை தருவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். சகரியா 14:9. பிரியமானவர்களே, பரலோகத்தில் கர்த்தர் ஒருவரே கர்த்தராக இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். கர்த்தர் எம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறபடியால் நாமும் அவரோடு அரசாளுவோம். அவருடைய சித்தம் செய்யாதவர்களோ புலம்புவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தமே எங்களுடைய சித்தமாக இருக்கட்டும். ஏனெனில் தமது சொந்த சித்தம் செய்யும் உலகத்தார் தங்கள் அழிவின் நாட்களை நோக்கி ஓடுகிறார்கள். பாவிகள் அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமோ எம் அருமை ஆண்டவரின் மகிமையான வருகையை நோக்கி தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காகவே ஜீவிக்கிறோம். எங்கள் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க நாம் இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடுவோம். இன்றைய நாளிலும் எம்மை ஒப்பு கொடுப்போம். உம் சித்தமுள்ள சித்தமே எப்பொழுதும் எங்கள் ஜீவியத்தில் கடந்து வர வேண்டும் என்று எங்களை நாங்களே பிரதிஷ்டை செய்து கொள்வோம். ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மில் நிலைத்திருந்து உம்மை நோக்கியே எங்கள் முழு ஜீவியமும் திரும்பப்பட இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இன்றைய வசனம் நாளிலும் 23ஆம் தேதி 4ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாட்களில் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மகனே மகளே, உன்னுடைய காரியங்கள் என்னவாக இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ முதலாவதாக நீ செய்ய வேண்டிய காரியம் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அங்கே கூப்பிடுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் நமக்கு ஒரு உத்தரவை கொடுத்து, அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், நாங்கள் அறியாததும் நமக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நமக்கு தேவன் அறிவிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சற்று இந்த நாட்களில் ஒரு விசித்திரமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்திலே வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட நோய்களில் இருந்தாலும், அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்கிறோம், மனுஷனை நோக்கி, மனுஷன் எனக்கு உதவி செய்வான், மனுஷன் என்னுடைய கடன் பிரச்சனைகளை உதவி செய்வான், அல்லது இந்த நாட்களிலே என்னுடைய தேவைகளை சந்திப்பான் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு சிலர் இந்த நாட்களை கூப்பிடுகிறது வழக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த காரியங்கள் எல்லாம் சில வேளைகளிலே விருதாவாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில வருகிற பொல்லாத கொடிய நோயினால் அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கே தேவனிடத்திலே கேட்காதபடி டாக்டரிடத்திலே போவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே
டாக்டர் இடத்திலே போய் இந்த நாட்களில் சில நோய்களை சொல்லுவார்கள். ஆனால் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். எந்த விதமான மாற்றமும் இந்த நாட்களிலே வராதபடி சரீரம் தான் கெட்டு போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், வேதத்திலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே என்ன காரியம் என்று சொன்னால், அவள் தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்து எந்த விதமான மாற்றமும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தவித்தாள். ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுகப்படுவேன் என்ற ஒரு நோக்கம் வந்தது. தொட்டாள், சுகத்தை பெற்றாள். அதே போல அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி கூப்பிட்டு அவரை தொடுகிற வேளையிலேயே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு உத்தரவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கும் அல்ல, உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை, குறிப்பாக உங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்க ஆவலா இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, இந்த நாட்களே நீ மனுஷனை நோக்கி கூப்பிடாதே. மனுஷனுடைய கடன் பிரச்சனையை சந்திக்க மாட்டான். மனுஷனுடைய நோய்கள், இந்த மனுஷனுடைய நோய்களை தீர்க்க மாட்டான். ஆண்டவரை நோக்கி முதலாவது கூப்பிடு. நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீ முதலாவது அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடு. அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே, அதாவது உனக்கு என்ன செய்வார், அங்கே உனக்கு அறியாதது மட்டாதுமான பெரிய காரியங்களை அங்கே உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் வாக்கு மாறாத தெய்வம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இவர் ஒருவர் என்பது இந்த நாட்களை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து இந்த நாட்களை அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களை கொடுப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வீணாக விருதாவாக மனுஷனை நம்பி இந்த நாட்களிலே வாழ்ந்து இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த வானத்தையும் போல் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வர வேண்டுமா இருந்தால் அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடு. நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடைய அறை வீட்டிலே இந்த நாட்களிலே அந்த கதவை பூட்டி விட்டு அறைக்குள்ள இருந்து, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் இப்படியாக இருக்கிறது, என்னுடைய நெருக்கங்கள் இப்படியாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று நீ கூப்பிடுவாயா இருந்தால் உடனே அவர் இந்த நாட்களிலே மறுஉத்தரவு கொடுக்கிறது மட்டுமல்ல, உனக்கு அறியாத மட்டமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.